கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். இந்திய அணி ஸ்ரீலங்காவிற்கு 3 T20 மேட்ச் விளையாட இருக்கிறது. அதற்கான புதிய ஸ்குவாடெல்லாம் இப்போ அறிவிச்சிருக்காங்க. சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணியும் சரித் அசலங்கா தலைமையிலான ஸ்ரீலங்கா அணியும் ஃபஸ்ட்டு T20 போட்டி பள்ளிக்கலையில் நடக்க இருக்கிறது. அந்த பள்ளிக்கலையில் நடக்கக்கூடிய மேட்சுக்கு முன்பாக 2 அணிகளுடைய ஸ்குவாடை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்தியாவுக்கு அறிவித்த ஸ்குவாட் அப்படின்னு பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டனாகவும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங்கு, ரியான் பராக்கு, ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, அக்ஷர் படேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங், கலீல் அகமது மற்றும் முகமது சிராஜ் இவங்கெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாங்க. கௌதம் காம்பீர் இப்போ தான் ராகுல் டிராவிட்டிலிருந்து ஒரு நல்ல பயிற்சியை எடுத்துக்கிட்டு அவர் நல்ல விதமாக பயிற்சி அளிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஃபஸ்ட்டு இறங்கியிருக்காரு. ராகுல் டிராவிட்டிலிருந்து நல்ல செய்தியும் அவருக்கு கிடச்சிருக்கிறது. 2 பேரும் செல்ஃப்லெஸ் பிளேயராக இருக்கிறாங்க. அது இந்தியாவுக்கு நல்லது. இப்போ ஸ்ரீலங்காவுடைய T20 பிளேயர் லிஸ்ட்டு பார்த்துருவோம். ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுக்கு சரித் அசலங்கா கேப்டனாகவும், பத்தும் நிசங்கா, குஷால் ஜனித் பெரேரா, அபிஷேகா பெர்னாண்டோ, குஷால் மெண்டிஸு, தினேஷ் சண்டிமால், மிந்து மெண்டிஸு, தசுன் சனக்கா, வனிந்து ஹசரங்கா, துனித் வெள்ளலகே, மகேஷ் தீக்ஷனா, அடுத்து விக்ரமசிங்கே, மகீசா பத்திரனா, தில்ஷான் மதுசங்கா, அஷிதா பெர்னாண்டோ, பினுரா பெர்னாண்டோ எல்லாம் அந்த ஸ்ரீலங்கா ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்காங்கங்கிறத சொல்லணும். அந்த அணி வீரர்களும் நல்ல சிறப்பாகவே இருக்காங்க. இது பழைய ஸ்ரீலங்கா அணின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ரொம்ப பெரிய பெரிய அணிகளுக்கு கூட டஃப் கொடுக்குற மாதிரியான டீம் தான். அதனால் எச்சரிக்கையாக தான் விளையாடணும். இந்திய அணி நமக்கு எப்படி எச்சரிக்கையாக விளையாட போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதனால் இந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெறுமா முதல் போட்டியிலே அப்படின்னு கேள்வி வந்தது. ஸ்ரீலங்காவுடைய உதயாதிபதி பார்த்திங்கன்னா பொன் ஆட்சி பலத்தில் இருக்கிறது ஸ்ரீலங்காவுக்கு சிறப்பான அமைப்பு. அதே போல் இந்தியாவுடைய அதிபதி மால் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் போராட்டம் சங்கடம் இருக்கிறது. ஆனாலும் நட்பு வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் பலம். அதே சமயத்தில் இந்தியாவை நோக்கி வரக்கூடிய கிரகம் பாம்பு வர்றது இந்தியாவுக்கு சிறப்பு இல்லை. ஆனால் ஸ்ரீலங்காவை நோக்கி வரக்கூடிய கிரகம் மால் வருது. மால் வர்றது பார்த்திங்கன்னா எதிரி, அதாவது இந்தியாவுடைய புகழ் வர்றது ப்ளஸ் இவங்களுக்கு விரயமாகுது வெற்றியில். அந்த அதிபதி தான் வர்றது ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் சற்று பின்னடைவு. சரி, லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு யாருக்கு தான் போய் சேரும்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்காவுடைய லாபஸ்தானத்தில் கவிப்பு இருக்கிறது சிறப்பில்லை. அப்போ நஷ்டம் சேதாரம் காட்டுகிறது. இந்தியாவுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிரடி விளையாட்டின் மூலமாக இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் முதல் T20 போட்டியில் இருக்குது. நாம் நினச்ச மாதிரி ஜிம்பாப்வே தொடர் மாதிரி ஈஸியாக நம்ம எல்லா மேட்ச்லையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவங்ககிட்டையும் ஃபஸ்ட் மேட்ச் நம்ம தோற்றோம். ஆனால் இவங்களும் நல்ல டஃப் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் மேட்ச்லேயே நல்ல டஃப் கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த டஃப்லேருந்து மீண்டு வந்து இந்திய அணி முதல் வெற்றியை பதிவு செய்வதற்கு நல்ல வாய்ப்புள்ள அமைப்பாக தான் இன்றைக்கி ஜாமக்கோல் இருக்கிறதுங்கிறத சொல்லிக்கிட்டு, அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.